நீங்கள் ஏங்கப்பா இவ்வளோ இது பண்ணுறீங்க, அப்படி என்னத்தை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி இருக்குதான் வியாபாரம். இவர்கள் வெளியில தான் சண்டை. உலக டிஸ்ட்ரிபியூஷன் சப் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் இவங்க எல்லாம் அதில் லிங்கில் இருப்பாங்க. புரியுதா? அப்போ அங்கே அடிபட்டுச்சுன்னா தேட்டர் உரிமையாளர்கள் அதிகமாக இருக்கிறது யார்? இவங்க இதில் தான் இருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் யார் இருப்பா? இவங்களும் தாவேக்காரர் இருக்கவங்க அந்த மாதிரி. அப்போ வர்ற லாபம் 9ஆம் தேதி போட்டு 12ஆம் தேதி வரைக்கும் ஓட்டினா தான் பெரும் லாபம் கிடைக்கும். அப்போ அதில் அடினோன்னா கோவம் வருது. நீங்கள் கேட்டிங்களா முதல் கேள்வி, ஏன் மக்கள் போராடும் போது கூட மக்கள் தான் இதுவும் மக்கள், அவங்க மக்கள் போராடும் போது லாபம் போச்சு இல்லை, கோர்ட்டு கூட என்ன கேட்டுச்சு, உனக்கு என்ன பிரச்சனை? இல்லைங்க படம் ரிலீஸ் பண்ணணும், ஆகட்டும் சான்றிதழ் வரும் ரிலீஸ் பண்ணிக்கோ. இல்லைங்க 9ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணணும். நீ 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணாதுக்கு நானும் ஆளு, எனக்கு இதான் வேலை. 21ஆம் தேதி வா விசாரிச்சு சொல்கிறேன் என்னான்னு. இல்லைங்க 9ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். என்ன நல்லாயிருக்கும்? எங்களுக்கு நல்லாயிருக்கும்.